ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அசீம் ஃபார்ம்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று வந்து மாடோட மெயின்டெனன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம குதிரையோட மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம சாப்பாடு போட்டு அப்படியே நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதை காட்டுறேன். சாப்பாடு நீங்கள் எவ்வளோ போட்டோம்னா 1.25 கிலோ தான் போடணும். அது வந்து அவ்வளோதான் போடணும், இல்லை எக்ஸ்ட்ராவும் பண்ணிக்கலாம். டெய்லி எக்ஸ்ட்ரா பண்ணிடாதீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணலாம். சாப்பாடு வந்து நமக்கு வந்து எந்த பாதத்துல இருக்கும்னா புட்டு பாதத்துல இருக்கும். நீங்க வேணா பாருங்க, எந்த பாதத்து வரைக்கும் மிக்ஸ் பண்றேன் கரெக்டா அந்த பாதத்துல இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. அது இந்த இதுலதான் இருக்கணும். அப்பதான் குதிரைக்கு வந்து சாப்பிட்ற ஈஸியா இருக்கும். அது தொண்டை நீங்க இப்படி பவுடரா போட்டீங்கன்னு வைங்களேன், அது தொண்டையில போயிட்டு வந்து சிக்கிக்கும். அப்புறம் அதுக்கு வந்து பெரிய ஆபத்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி மாவா இருக்குல்ல, அதனால நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சாப்பாடு நம்ம குதிரைக்கு வச்சாச்சு. எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் 1.25 கிலோ வைக்கிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா குதிரை எப்போவுமே வந்து சாதாரணமாக நிற்காது, அங்கேயும் இங்கேயும் ஓடும். நம்ம வர ரைட்லாம் வர பண்ணுவோம், அதனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ மழை சீசன்னால நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 கிலோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ மழை சீசன்னால அது கம்மியாக சாப்பிடும்னு சொல்லிட்டு எல்லாமே கம்மி பண்ணியிருக்கோம். குதிரைக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து மரத்தில் கட்டியிருந்தோம். இப்போ நியூ செட்டப் போட்டு ஷெட்டில் கட்டியிருக்கோம் மழைனால. வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கால் கிளீன் பண்ணணும். அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். ரைட் பண்ணும்போதும் கம்பல்சரி பண்ணணும். கராலும் கிரால் மாதிரி தான் கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதே மாதிரி நம்ம ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குதிரைக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த சேடில் போட்ட இந்த இடம்லாம் அப்படியே வந்து வேத்து இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, கழுவாம விட்டோம்னா அது வந்து சொரிஞ்சு அதுக்கு வந்து ஏதாச்சும் புண்ணாயிரும். அது காலும் அதே மாதிரிதான். காலில் வந்து அங்கேயும் நடக்கும்ல, இந்த மாதிரி நிற்கும் போது அது சாணி நிறைய பேர் அடைஞ்சிருக்கும். அதனால அது வந்து செப்டிக் ஆக வாய்ப்புக்கு வந்து நமக்கு நிறையவே இருக்கு. கரால் நாங்கள் எப்படி போடணும் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்து கரெக்டாக போட்டுருவோம். அதே மாதிரி குதிரை வந்து ஈரமா இருக்க சமயத்துல கரால் போடக்கூடாது. ஏன்னா அந்த இடம்லாம் ரொம்ப வந்து இதுவா இருக்கும். அப்படி கரால் போடும்போது என்னன்னா, முடியெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால வந்து எல்லாம் ஒன்னா வரும். அதனால உள்ள ஏதாச்சும் கீரல் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காய்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து கால் கிளீன் பண்ணலாம். இப்போ வாங்க காய்ஸ், நம்ம கால் கிளீன் பண்ணலாம். கல்யாணி கால்தா, பாத்தீங்களா எப்படி நம்ம குதிரை கேட்டோன்னே தருதுன்ட்டு. அல்ல ஆல்ரெடி நேற்று கிளீன் பண்ணதுக்கே இவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு. ஒரு சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவைலாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கும்னே தெரில. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. குட் கல்யாணி. இந்த மாதிரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நம்ம கிட்ட பண்ணணும், இந்த மாதிரி குட் சொன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால இப்படி சொல்லிக்கணும். கல்யாணி கால்தா இப்படிதான். பேக் காலில் இது வந்து நிறையவே அழுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம குதிரை போதே எப்பவுமே சும்மா நிற்கிறது இல்லை, அவுத்தெல்லாம் கூட விட்டுருவோம். பாருங்க, எடுத்தோடனே சாணி தான்.
இந்த கால் முடிஞ்சிச்சு. அடுத்து அஞ்சு கால் தான். கல்யாணி குட் குட். கல்யாணி கால் தாமா. நம்ம எப்படியும் காலை வந்து இப்படிதான் வாங்கணும். அதுக்குதான் அப்ப அதுக்கும் கிரிப்பா இருக்கும். கையில கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். 3 காலோட ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுவும் பேக் கால்னா ரொம்பவே நமக்கு வெயிட் தெரிகிற மாதிரி இருக்கும். குட் குட். கால்தா கால்தா கால்தா. எப்படி விரிச்சுதான் வையன் கல்யாணி. குட் கல்யாணி. அவ்வளவுதான், கால் கிளீன் பண்றது முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கரால் எப்படி போடணும்னு பார்ப்போம். வாங்க, நம்ம வந்து கரால் போடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரால் வந்து நம்ம வந்து எதுக்கு போடுறோம்னா, குதிரை உடம்புல வந்து அழுக்குலாம் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ரைட் பண்ணும்போது கம்பல்சரி போட தான் செய்யணும். எதனாலனா அந்த வந்து அதுக்கு வேக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வேர்வை வந்து அந்த அழுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை உள்ளே அப்படியே நின்றோம். நீங்க வந்து ரைட் பண்ணும்போது மட்டும் கூட கரால் போட்டுக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சா நீங்க டெய்லி கூட போட்டுக்கலாம். ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லி போடுறது நல்லது. ஏன்னா குதிரையை வந்து இப்போ நாங்க சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ கரால் மட்டும் போட்டு நாங்க அப்படியே மேய விட்டுருவோம். அதனால அது அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு கூட வேக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப போட்டு விட்டுக்கிறது நல்லது. நாங்க முடி அப்படியே பறக்குது. முடியலாம் தெரியுதான்னு தெரியல, அவ்வளோக்குள்ளலாம் தெரியாது இந்த போனுக்கு. ஓகே, இல்லு என்னாச்சு? குதிரை அதுக்கு நாங்க எல்லாம் இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து கரால போட்டு விட்டு அவுத்து விட்டுற விடுதான். அவங்களுக்கு தான் இருக்கு, மேதான் ஒண்ணும். லாஸ்டாடி முடிய மட்டும் வாரி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கே பாருங்க எவ்வளவு முடி வரும்ட்டு. குதிரையில எவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு. உங்க நோண்டிக்கோ. இப்போ லாஸ்டா சீவி மட்டும் அப்படி திரும்பி சீவி மட்டும் இப்படி விட்டுக்கலாம். வால் முடியும் சீவிக்கலாம்.
சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கரால் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குதிரையை வந்து வெளியே விட போறோம். அப்படின்னா இந்த தோட்டத்துக்குள்ளதான் மேயும். இப்போ நம்ம குதிரையை திறந்து விட போறோம். கல்யாணி வா, கல்யாணி. அங்கதான் ஒண்ணுமே இல்லையே, என்னத்த போய் நக்கிட்டு இருக்க, வா மேய போலாம் போ. அவ்வளவுதான், இப்போ குதிரைய மேய விட்டாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டு கிளம்ப விடுதான், முடிச்சுக்கலாம். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்து பிரைடல் செட்டு மாட்டுற வீடியோவும் ஓட்டுற வீடியோவும் போடலான்னு இருக்கோம். டவுட்டு தான் தெரியல. சரி ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம்.